இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாற்றி வருவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மன சுதந்திரத்துடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் உமது அருளை பெற்று உம்முடைய சாட்சிகளாய் வாழ் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்திரலும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபியோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எலிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர்.
என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறியும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவரும் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைப்பிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீ போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாக்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் கூடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, அன்னை மரியாளுடைய வணக்க நாளில் தேவத்தாயோடு இணைந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதனை செய்கிறோம். இந்த மாதத்தில் அன்னை மரியாள் எங்களின் தாயாக, பாதுகாவலியாக, எங்களை அரவணைத்து தேற்றுபவராக, எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமது அருள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நடப்பதற்காக இந்த அதிகாலை பொழுதினில் இந்த தெய்வீக பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நீ தருகிற இறை வார்த்தைகள் எங்களை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, எங்களுடைய உள்ளத்திலே நம்பிக்கையை வளர்க்கிறது. ஆம் ஆண்டவரே, சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்டார், நன்மை தீமையை அறிந்து கொள்வதற்காக. எது வேண்டும் எது வேண்டாம் என்று சரியாக உய்த்துணர்வதற்காக, நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்தறிவதற்காக சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்டார். அதுபோல உம் அடியார்களாகிய நாங்கள் இந்த அதிகாலை பொழுதினில் உம் அருளுக்காக வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். நாங்களும் தீமையை விலகி சோதனைகளுக்கு உள்ளாகாதபடிக்கு ஆண்டவரே, எந்த தீய சக்திகளும் எங்களை வாட்டி வதைக்காமல், தீய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் அடிமையாகாமல் இந்த நாள் முழுவதையும் உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. எந்த தீங்கும் எங்களை நெருங்காமல் பாதுகாக்கும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு குருவானவர் மறைவுரையாற்றிக் கொண்டிருந்தாராம். மறைவுரையாற்றிக் கொண்டிருந்த தருணத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் மக்களை பார்த்து. கடவுள் ஒருவேளை உங்கள் முன்பாக தோன்றி, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்று இந்த குருவானவர் மக்களை பார்த்து கேட்டாராம். மக்களுக்கு ஒரே வியப்பு. கடவுளே நம் முன்பாக தோன்றி இப்படியெல்லாம் கேட்கிறார் என்றால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வித்தியாசமாக யோசித்து எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று கேட்பேன் என்று ஒருவர் கேட்டார். இன்னொருத்தர் காரு வசதிகளோட நான் வாழணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். நான் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறேன், ஒரு உயர்ந்த அதிகாரியாக வர வேண்டும் என்று எழுதுகிற அந்த தேர்வில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்பேன் என்று இன்னொருத்தர் சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவருடைய தேவைகளுக்கு ஏற்ப எல்லாரும் சொல்றாங்க. அப்பொழுது இந்த குருவானவர், பார்த்தீங்களா, இதான் உங்களுடைய மனநிலை. வீடு வேணும், காரு வேணும், வசதி வேணும், பங்களா வேணும்னு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் சாலமோன் அரசரை பார்த்தீர்களா? அவர் சொல்றார், சாலமோன் அரசரை பார்த்தீர்களா? எதையும் அவர் கேட்கவில்லை, ஞானத்தை கேட்கிறார், ஞானத்தை கேட்கிறார். இப்போ ஒரு சின்ன பையன், மறைக்கல்வி படிக்கிற பையன் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். பொடியன் கை தூக்கி, ஃபாதர், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை தானே கேட்க முடியும், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை தானே கேட்க முடியும் அப்படின்னு சொன்னானா. பிரியமானவர்களே, ஒரு வேடிக்கையான நிகழ்வு தான். வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கூட அதுதான். நம்முடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இறைவனுடைய திருவுளம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, இதை செய்வதின் வழியாக என்னுடைய வாழ்வு மாற்றம் காணுமா,
பலருக்கு நன்மை உண்டாகுமா என்று நாம் சிந்திக்கிறோம் என்றால் இறைவனுடைய சித்தம் அதில் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். இன்றைய முதல் வாசகம் அதற்கு ஒரு சான்று. சாலமோன் அரசர் பலி செலுத்துவதற்காக கிபயோன் அப்படின்ற இடத்துக்கு அவர் போறார். அந்த பலிப்பீடத்தின் மேல் அவர் 1000 எரிபலிகளை செலுத்துகிறார். 1000 எரிபலிகள் செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இதனால் கடவுள் அவருடைய கனவில் தோன்றி, சாலமோனுடைய கனவில் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்லுகிறார். என்ன வரம் வேண்டும் கேள். தாவீது அரசருடைய மகனான சாலமோன், தாவீது அரசர் ஏற்கனவே இவருக்கு சொன்ன அறிவுரைகளை எல்லாம் மனசுல அவர் நிச்சயமாக சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். தாவீது அரசருக்கு கடவுள் எத்தகைய மேன்மையான வாய்ப்புகளை கொடுத்து வெற்றிகளை தந்து அவரை உயர்வாக வைத்திருந்தார் என்பதை நிச்சயமாக ஒரு மகனாக சாலமோன் அறிந்திருக்க வேண்டும். அதனால் சாலமோன் என்ன தெரியுமா கேட்கிறாரு? உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று கேட்கிறார். ஞானம் நிறைந்த உள்ளத்தை எனக்கு தாரும். ஞானம் எதுக்குங்க? எதுக்கு ஞானம் நமக்கு வேண்டும்? இந்த ஞானம்தான் நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்தறியக்கூடியதாக இருக்கிறது. நன்மையானது எது தீமையானது எது என்பதை உயிர்த்துணரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கலாமே, நம்முடைய வீட்டில் யார் ரொம்ப சத்தம் போடுறது, சண்டை போடுறது, பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது படித்தவங்களாக தான் இருப்பாங்க. தங்களை அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தான் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிடுவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம பிறரை காயப்படுத்தி விடுவார்கள். அவங்களுக்கு தான் அப்படியே வேக வேகமாக அந்த கோபம் வரும், முன்கோபம் வரும். படித்தவங்க அறிவாளிகள், அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய அறிவு உண்டு. ஆனால் கடவுள் தருகின்ற ஞானம் பல நேரங்களில் இல்லாமல் போய்விடலாம். அதனால்தான் இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவை தருகிறது. ஆனால் உலகத்தால் ஞானத்தை தர முடியாது. ஞானத்தை இறைவன் தான் தர வேண்டும். இறைவன் ஞானத்தை கொடுக்கின்றார். சாலமோன் அரசருக்கு கொடுத்த இறைவன் இன்றைக்கு நம் மகனுக்கு மகளுக்கு அதே ஞானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் பல நேரங்களில் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக, தீமைகளை தருவதாக, அல்லது தீய வழியில் நம்மை நடத்துவதாக இருக்கலாம். ஃபாதர் நடா இந்த உலகத்தை பற்றி தவறா சொல்றாரே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படியாக மாறி போயிருக்கிறது. வெளியில போய் பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படித்த பிள்ளைங்க தான், படிக்கிற பசங்க தான், கல்லூரி பசங்களாக இருக்கலாம், அல்லது படிக்கிற மாணவ மாணவியர்களாக இருக்கலாம், ஸ்கூல் பிள்ளைங்க பஸ்ஸு மேலே ஏறத்தும், பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறதும், ட்ரெயினில் அருவாளை வச்சுக்கிட்டு கீழே அப்படியே தேய்ச்சிட்டு போகிறது, இதெல்லாம் யார் செய்வது? படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் தான். அப்பொழுதுதான் நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது, நம்முடைய இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரிடமிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும். கடவுள் அந்த ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்போது அவர்கள் சரியாக உணர்ந்து கொள்வார்கள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எந்த வழியில் போக வேண்டும் எந்த வழியில் போகக்கூடாது, எது என் வாழ்க்கைக்கு நல்லது எது என் வாழ்க்கைக்கு கெடுதியை தரும் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு இருக்காதீங்க, கொஞ்சம் ஓய்வெடுங்க. அந்த ஓய்வு என்பது ஒரு மனிதனை சிந்திக்க தூண்டும், ஒரு மனிதனை அவன் பக்குவப்படுத்தும், ஒரு மனிதனுக்குரிய நற்செயல்களை அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து எம்பக்கூடியதாக. கொஞ்ச நேரம் மௌனமா நீங்க உட்கார்ந்து பாருங்களேன், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்போ பல விஷயங்கள் உங்களுடைய மனக்கண் முன்பாக வந்து போவதை நீங்கள் உணர்வீர்கள்.
ஆண்டவர் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லுங்கள், பாலை நிலத்திற்கு செல்லுங்கள், அங்கு ஓய்வெடுங்கள் என்று சொல்லுகிறார். ஓய்வெடுக்கிறது என்பது இறைவனோடு இணைந்திருக்கிற ஒரு நிலையை அது சுட்டி காட்டுகிறது. மக்களோடு நீங்கள் எப்போ பிஸியாக இருக்கிறீங்க, மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுகிறார்கள், அதனால் நீங்கள் அந்த புகழ்ச்சி விரும்பிகளாக மாறிப்போகிறீர்கள். அப்படி அல்ல. ஆண்டவரிடத்தில் போங்க, செபிங்க. ஆண்டவருடைய திருவுளம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் அப்பொழுது உங்களுடைய பணிவாழ்வு மன நிறைவை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்னை மரியாள் இந்த நாளில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பது ஆண்டவருடைய அற்புதமான இறை வார்த்தையின் வழியாக தரப்படுகிற அறிவுரையாக இருக்கிறது. உணர்வோம், வார்த்தைகளை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி, அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி, அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்ட இறைவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிர். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே. இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். உமது முகத்தின் ஒளி உம் அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி உற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருந்து பரிவுள்ளத்தோடு வாழ
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் அகல் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே,